Hi everyone, welcome back with a new lesson. Today's lesson is about must. Must be, must have been, must have to be. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் மஸ்டினை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் உருவாக்கப்படுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே என்ன மீனிங்கில் பேசப்படுது, அதே போல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும், இப்படியான நிறைய விஷயங்களை இன்றைய லெசனில் நாங்கள் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ while you are watching. Shall we get started? மஸ்ட் அப்படின்றது ஒரு மாடல் வேர்ப். மஸ்ட் என்பது ஒரு மாடல் வேர்ப். ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணுவது ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்வதற்காக, அதாவது ஒரு ஒப்ளிகேஷனை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்வதற்காக, ஒரு கட்டாயமான விஷயம், கட்டாயமாக செய்யணும், இந்த மாதிரி மீனிங்கில் பேசுவதுக்கு தான் நாங்கள் மஸ்டினை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்ஸை நாங்கள் உருவாக்குவோம். அதில் சிம்பிள் பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான பேட்டர்ன்ஸ் வரைக்கும் எல்லா சென்டென்சஸையுமே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கூட. ஃபர்ஸ்ட் ஒன், subject must plus V1 form of verb. This is the basic sentence pattern. அதாவது ஒரு விடயத்தை நான் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்வதற்கான சென்டென்ஸ் பேட்டர்ன். I must go home. I must go home. Subject must. அதுக்கு பிறகு V1 form of verb. நான் வீட்டுக்கு கண்டிப்பாக போகணும். She must find the solution. தீர்வை அவள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். We must meet the teacher. நாங்கள் கண்டிப்பாக டீச்சரை மீட் பண்ணணும். You must watch this movie. நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவியை வாட்ச் பண்ணணும், பார்க்கணும். இந்த மாதிரி ஒன்று நாங்கள் பேசுவோம், அதாவது கண்டிப்பாக செய்யணும் என்ற மீனிங்கில். அதே போல் you must be என்று வரும் பட்சத்தில் அது V1 form of verb-ஆக யூஸ் பண்ணப்படுது, அதாவது be verb. You must be there. நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். ஸோ பியோட மீனிங் என்ன? இரு. ஸோ இருக்கணும். You must be there. I must be calm. நான் அமைதியாக இருக்கணும். He must be careful. அவன் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக செய்யணும் என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. இதே போல் நாங்கள் இப்போ உருவாக்கிய இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ், அதாவது சப்ஜெக்டுக்குரிய இடத்துல ஆக்ஷன் டூவர் யூஸ் பண்ணப்பட்டு பேசிய சென்டென்சஸ். ஸோ இதே சென்டென்ஸை நாங்கள் பேசிவ் வாய்ஸில் பேசும் பொழுது ஒரு சிறிய டீவியேஷன் உருவாகும். என்னென்னு சொன்னால், சென்டென்ஸோட சப்ஜெக்டில் அந்த ஆக்ஷனுக்குரிய ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணப்பட்டு மஸ்ட் பி என்று யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ண வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், the dress must be washed by hand. The dress must be washed by hand. இந்த சப்ஜெக்டுக்குரிய இடத்துல டூவோ இடம்பெறுதா? இல்லை, அந்த ஆக்ஷனுக்குரிய ஆப்ஜெக்ட் தான் இடம்பெறுகுது, the dress. துணி கைகளால் கழுவப்படணும், கண்டிப்பாக கைகளால் தான் கழுவப்படணும். மெஷின் வாஷ் ப்ராஹிபிட்டட். மெஷினில் வாஷ் பண்ணக்கூடாது என்பது தான் இங்கே சொல்லப்படுது. கண்டிப்பாக கைகளால் கழுவப்படணும். The dress must be washed by hand. She must be selected. அவள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணப்படணும், தெரிவு செய்யப்படணும். ஓகே, யார் தெரிவு செய்வது? யாரோ தெரிவு செய்கிறாங்க. யாரை? அவளை. ஸோ she must be selected. ஸோ இங்கே she என்பது the person who should be selected. யார் செலக்ட் பண்ணப்படணுமோ அந்த பர்சன் தான் இங்கே சப்ஜெக்டில் யூஸ் பண்ணப்படுது. ஆக்ஷனை செய்பவரா? செலக்ட் பண்ணுபவர்களா? இல்லை. இதனால தான் நாங்கள் இதை பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்னு சொல்வோம். The room must be cleaned. அறை கண்டிப்பாக சுத்தம் செய்யப்படணும். ஸோ திஸ் இஸ் பேசிவ் சென்டென்ஸ். அடுத்து மஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணுற இன்னொரு இடம், I must have to go soon. I must, அதுக்கு பிறகு have to. V1, have to V1. I must have to go home soon. நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போக வேண்டி இருக்கும். கண்டிப்பாக இதை நான் செய்ய வேண்டி இருக்கும். Understood? ஸோ இதைத்தான் I must have to go. We must have to meet the teacher. She must have to find a solution. You must have to be there before 9 a.m.
9 am முன்னாடி நீங்கள் அங்கே இருக்க வேண்டி வரும், இருக்க வேண்டி இருக்கும். ஓகே, must have to be கண்டிப்பாக நீங்கள் அதை செய்ய வேண்டி இருக்கும். he must have to be more careful இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவன் இருக்க வேண்டி இருக்கும், கவனமாக இருக்க வேண்டி இருக்கும். he must have to be more careful. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும், கண்டிப்பாக செய்ய வேண்டி இருக்கும் என்ற மீனிங்கில் தான் must have to plus V1 form of verb யூஸ் பண்ணப்படும். ஸோ that is one another sentence pattern. Next one, subject must have V3. Subject must have V3. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா past model ஆக must யூஸ் பண்ணப்படக்கூடிய இடம் must have என்ற பேட்டர்னில் யூஸ் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், she must have forgotten about the meeting. அவள் மீட்டிங்கை பற்றி மறந்திருக்கணும். ஓகே, அதனால தான் மீட்டிங்க்கு அவள் வரவில்லை. ஓகே, ஸோ இறந்த காலத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் ஒரு அசம்ஷன் எடுப்பது, அதாவது ஷுவராக இப்படி தான் நடந்திருக்கும் என்பதான அசம்ஷன் எடுப்பது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதுதான் நடந்திருக்கும் என்று சொல்வதற்கு தான் must have plus V3 form of verb யூஸ் பண்ணுவோம். they must have reached home by now. இப்போ அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கணும், கண்டிப்பாக அவர்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கணும். he looks so tired. he must have worked late last night. அவன் டயர்டாக இருக்கிறான். ஸோ அவன் லாஸ்ட் நைட் ரொம்ப நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கணும், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கணும், அதனால தான் டயர்டாக இருக்கிறான். the roads are wet. it must have rained last night. நேற்று கண்டிப்பாக மழை பெய்திருக்கணும், அதனால தான் ரோடெல்லாம் வெட்டாக இருக்குது. oh, I must have left my phone at home. ஓகே, உங்களோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்க, அப்போ நீங்கள் என்ன அசம்ஷன் எடுக்கிறீங்க? கண்டிப்பாக நான் வீட்டில் வைத்து விட்டு வந்திருக்கணும். I must have left. I must have plus V3. I must have left the phone at home. she must have studied a lot to get such a good mark. ஸோ நல்ல மார்க் எடுத்திருக்கிறா. ஸோ கண்டிப்பாக அவன் நன்றாக படித்திருக்கணும். ஓகே, ஸோ இறந்த காலத்தில் ஒரு விஷயம் இவ்வாறு தான் நடத்திருக்கணும் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு அசம்ஷனை நீங்கள் எடுப்பதற்கு தான் must have plus V3 form of verb யூஸ் பண்ணப்படணும். ஓகே, now let's move on. next one, இப்போ நாங்கள் இதே சென்டென்சஸில் மெயின் வேர்பாக பி வேர்பினை யூஸ் பண்ணினா எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஸோ மெயின் வேர்பாக பி வேர்ப் யூஸ் பண்ணப்படும் போது அதனோட V3 form been என்பது யூஸ் பண்ணப்படணும். she must have been very tired after the long journey. இப்போ லாங் ஜேர்னிக்கு பிறகு அவள் கண்டிப்பாக டயர்டாகி இருக்கணும். ஸோ பி வேர்ப் என்பது இரு, பி என்பது இரு. ஸோ பீன் என்று நாங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக இருக்கணும். அண்டர்ஸ்டுட்? the movie must have been interesting since everyone is talking about it. ஓகே, மூவி பற்றி எல்லோருமே பேசிக்கொள்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகத்தான் இருந்திருக்கணும். you must have been shocked when you saw the accident. நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகி இருக்கணும். எதை பார்த்து? ஆக்சிடெண்ட்டை பார்த்ததால். ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகி இருக்கணும். you must have been shocked. ஸோ இந்த இடத்துல மெயின் வேர்பாக நாங்கள் been என யூஸ் பண்ணி இருக்கிறோம். next one, passive, another passive sentence. the work must have been completed on time. ஸோ இந்த இடத்துல subject must have been plus V3 form of verb. must have been plus V3 form of verb. ஸோ இது past மாடலோட passive form. passive form நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே சென்டென்ஸ் பேட்டர்னோட passive form. the work must have been completed on time. வேலை சரியான நேரத்தில் முடிந்திருக்கணும். ஓகே, இதுவும் பாஸ்ட் பற்றிய ஸ்ட்ராங்கான அசம்ஷன், பட் இன் passive form. passive formல எடுக்கப்படுவது. the work must have been completed on time. the application must have been sent before the closing date. closing dateக்கு முன்னாடி application அனுப்பி இருக்கணும்.
the application must have been sent before the closing date. இப்போது அவங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அதனால் அப்ளிகேஷன் முன்னாடியே போய் சேர்ந்திருக்கணும். ஸ்ட்ராங் அசம்ஷன், கண்டிப்பாக இது நடந்திருக்கணும் என்று சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணுவது. They must have been invited to the party. அவர்கள் கண்டிப்பாக பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்கணும். அதனால தான் அவர்களை நான் பார்ட்டியில் பார்த்தேன். I saw them at the party. So they must have been invited to the party. கண்டிப்பாக அவர்கள் இன்வைட் பண்ணப்பட்டு இருக்கணும், அதனால தான் வந்திருந்தாங்க என்ற மாதிரி சொல்வது. அதாவது பாஸ்ட் பற்றிய ஸ்ட்ராங் அசம்ஷன். ஸோ இன்றைய லெசனில் நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணி உருவாக்கப்படக்கூடிய எல்லா சென்டென்ஸ் பேட்டர்னையும் பார்த்துருக்கிறீங்க, மீனிங் கூட. ஸோ இதை நீங்கள் சென்டென்ஸில் உருவாக்கினீங்கன்னா அதுக்கு எப்படி மீனிங் வருது என்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நான் செய்யணும் என்று சொல்வதற்கு மஸ்ட் ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அடுத்து செய்ய வேண்டி இருக்கும், கண்டிப்பாக செய்ய வேண்டி இருக்கும் என்று சொல்ல மஸ்ட் ஹாவ் டு ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணப்படும். நெக்ஸ்ட், கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்று அசியூம் பண்ணுவதற்காக மஸ்ட் ஹாவ் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணுவோம். அதே போல் பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸில் நாங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் என்று சொல்வதற்கு மஸ்ட் பி ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பாஸ்ட் மாடல்ஸோட பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக நாங்கள் பேசும் பொழுது, பாஸ்ட் மாடல்ஸுக்குரிய சென்டென்சஸை பாசிவ் ஃபார்மில் பேசும் பொழுது மஸ்ட் ஹாவ் பீன் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணணும். மஸ்ட் ஹாவ் பீன் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கணும் என்று பாசிவ் ஃபார்மில் பேசுவதற்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட ஓன் சென்டென்சஸை நீங்கள் உருவாக்கி பாருங்கள். ஸோ அவற்றை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பேசணும். ஸோ அத்தோடு உங்களோட ஓன் சென்டென்சஸையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் மீட் வித் another important grammar lesson. Until that, take care.